ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. இப்போ வந்து எங்கள் ரொட்டீன் எப்படி போகுது, ஈவினிங் எப்படி போகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அகேஸ்க்கு ஸ்கூல் நடந்துட்டுருக்கு. ஸ்கூல் டைம் எப்படி ஒர்க் போகுது, வெளியே போவோம், அதெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி நான் புஜித்து அவங்க அப்பா தான் போகிற மாதிரி இருக்கும். அகேஸ் வரலங்காரு, ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது. நீ ஃப்ளாட்டுங்கிறனால பயம் இல்லை. பக்கத்தில் புஜித்து இது பேட் ஹேபிட், அதனால் பார்த்துப்பாங்க. இப்போ வந்து சேட்டை ஓகே. இப்போ வந்து அகேஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, எழுதுவார். வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுதுகிற வேலை நடக்கு. வீடை பாருங்க எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இவன் இருக்கான்ல எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இப்போ அடி வாங்க போகிறான் பாருங்க. சூடு வச்சுருவோமா, சேட்டை பண்ணக்கூடாது. கேட்குதா பார்த்தீங்களா, அது பண்ணுறத பண்ணிகிட்டே இருக்கும். வா ஜமுக்கா. சரி ஓகே. இவர் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. நாங்கள் இப்படி தான் இருக்கோம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வெளியே கிளம்ப பார்க்கலாம். எப்படி வாரியா, வா சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வேல் நேரம் எல்லாம் வெளியே வரணும்னு ஆசைப்படும். இதை பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் உள்ளது இது வெளியே கிளம்பாது. இது அப்படியே ஆப்போசிட். எப்போ பார்த்தாலும் வெளியே இருங்கும், அது வெளியே கிளம்பாது. அப்படி தானே புஜித்து என்ன ட்ரா பண்ணுறா? ஃபிஷ் உங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்தா வரைகிறாரு பாருங்க. இந்தா இது வந்து நான் வரைஞ்சி கொடுத்தேன். இது வந்து அவர் வரைஞ்சிட்ருக்காரு. வர அகேசா நாங்கள் தான் போய் கூப்பிட்டுட்டு வரணுமா. கூப்பிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் வந்து வரையிட்டு அகேஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காக இப்படி விட்டுருக்கேன். அவன் பாட்டுக்கு உட்காந்து வரைவார். திடீர்னு என்ன அப்படியே அகேஸ் நோட்டுக்கும் கொஞ்சம் மூவ் ஆகும் அந்த பென்சிலு. அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக நான் பக்கத்துலேயே இருக்கணும். ஓகே. குட் கிளாப். வர வரைய ரெடியாக இப்படி தான். நான் எங்களுக்கு வந்து 5:30 ஆரம்பிக்கணும். அங்கே அப்பா வரல. வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆனோன்னே வெளியே கிளம்புவோம். மோஸ்ட்லி நைட்டு டின்னருக்கு வந்து இருக்கிற குழம்பு அப்படி வச்சு ஒப்பேத்திடுவேன். ரைஸ் இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறமா அன்றைக்கி புளிக்குழம்பு வச்சேன், அது இருக்குது. குழம்பு வச்சு தோசை வச்சுட்டு கொடுத்துருவேன். அப்புறம் வந்து ஜீரகம் பவுடருக்காக ஜீரகம் வந்து வறுத்து வச்சேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம வந்து அரைச்சிடலாம். இது கொஞ்சம் இவ்வளோ பார்த்துட்டு லைட்டாக கருக விட்டுட்டேன். பட் ரொம்ப கருகல. வலிக்கி போல. அப்புறம் இவங்க வரட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகும்போது பார்க்கலாம். ஐயே சப்பா வந்தாச்சு. என்னம்மா பண்ணுறீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? புருட்டிட்டே இருக்கு. லஞ்சா அகேஸ் இன்னும் ஹோம்ஒர்க்கில் தான் இருக்காரு. கையை வச்சு மறைக்காதீங்க, இப்படி காமிங்க, பிச்சிருவேன். சேட்டையை பாரு. அவங்கிட்ட அழுது சண்டை போட்டு இதை வாங்கிட்டு அவங்க அப்பா வந்தோடனே அகேஸ் கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொன்னியா? ஓகே. அவர் வந்து அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு நம்ம வந்து இப்போ வெளியே கிளம்பலாம். எங்கம்மா போகிறோம்? எங்கம்மா போகிறோம்? என்ன ஸ்டிக்கரு? அகேஸ் வரலாங்க, சொல்லியாச்சு. வரைய மாட்டேங்கான். எல்லாரும் 100 ரூபீஸ்க்கு என்னெல்லாம் சிவகாசியில் கிடைக்கும்னு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கருத்து அதை பற்றி? ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து ரெடியாகி வெளியே கிளம்பிட்டு, இது ஏற்கனவே காமிச்சிட்டேன், போன வீடியோவில் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து கிளம்பி அப்படி வெளியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள்
குடுமா அண்ணன் கோடு போட்டுட்டு தரட்டு. அவ்வளோதான், கட்டில் கடையில் ஓடியாச்சு. அடிபட்டுறாம புஜித்து மெதுவாமா. அகேஸ் வெயிட் தருவோம். ஸோ ஓகே, இந்த பஞ்சாயத்தில் முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பி கடைக்கு போயிட்டே இருக்கோம். போயிட்டு பைக்குக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டலாம் பிளான் பண்ணியிருக்கோம். நேமு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர வேண்டியதுதான். வேறு பிளான் கிடையாது இப்போதைக்கு. போய் தான் பார்க்கணும். அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே வா, நாய் நிற்கும், வா உள்ளே வந்துரு, உள்ள வா, உள்ள வா, வாப்பா, சேட்டை பண்ணாதப்பா, வா முன்னாடி. கேட்டில் ஏறி எப்படி கொப்பரை கலவுறதுன்னு இப்போ உங்களுக்கு வந்து புஜித் டெமோ காட்டுவார். மாடு வருது, மாடு வா வா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம் மாட்டுக்கா. ஏய் போ போ. சரி நாங்கள் போயிட்டு வரோம். பாய், லவ் யூ. சரி நாங்கள் கிளம்பி இங்கே போயிட்டு பார்க்கலாம். சிவகாசியில் இப்போ வந்து மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் ஆரம்பிக்க போகுது. அதனால் பாருங்களேன் எப்படி பண்ணியிருக்கேன். ஆரம்பிச்சிட்டு அப்படி தானே. நாங்கள் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு நேம் கொடுத்தாச்சு. அகேஷ், புஜித், அப்புறம் எஸ்எஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க இப்போ வந்து பைக்கை தொலைச்சிட்டு ஒட்டின பிறகு பார்க்க. இவன் எப்படி இப்படி ஒட்டினா நல்லா தானே இருக்கு. ஒட்டுங்கண்ணா. ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. அகேஷ், புஜித், அப்புறம் மேலே வந்து எஸ்எஸ். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாச்சு. அவர் போகிறார். என்ன நல்லா இருக்குல்ல? இதோட ப்ரைஸ் வந்து ஒரு நேமுக்கு வந்து 30 rupees, 2 நேமுக்கு 60, இதுக்கு ஒரு 30. அழகாக இருக்குது. ஓகே, நம்ம போய் அவங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுக்கும்போது பார்க்கலாம். நைட் டின்னருக்கு தோசையும் நான் சொன்ன மாதிரி அந்த குழம்பையும் வச்சு கொடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு, கழுவணும். அப்புறமா நான் வந்து இன்றைக்கி டயட்டுக்கு வந்து பப்பாளியும்
அப்புறமா ஒரே ஒரு தோசையும் சாப்பிடுவேன். இது மொதல் தோசை எப்போவுமே எனக்கு வந்து ஒழுங்காகவே வராது. எத்தனை பேருக்கு இப்படி வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஊற்ற சூப்பராக வந்துடும். ஏன்னே தெரியாது, எனக்கு மொதல் தோசை மட்டும் சொதப்ப தான் தெரியும். சூப்பராக இருக்கு பாருங்க. ஆமாம், இது நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவேன். ஆமாம், இதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்த லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடணும், பாத்திரம் கழுவணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி விடுவோம். ஏன்னா கொஞ்சம் தொடச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் டெய்லி துடைப்பேன்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் விட்டு விட்டு தான் துடைப்பேன். எப்போவுமே ரொட்டீனாக நம்மளால் பண்ண முடியாது கண்டிப்பாக. நான் வந்து எனக்கு ரொம்ப அழுக்கார மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து துடைப்பேன். நல்லா ஃபஸ்ட்டு இதை வந்து வச்சு ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு வெட்டு டிஷ்யூ இது கிளாத்தை வச்சு எடுத்துருவேன், அவ்வளோதான். என்ன கேஸு தேடுறா, என்னப்பா தேடிட்டு இருக்கா? சாப்பிட்டாச்சா? கேஸ் சாப்பிட்ட தட்டை மட்டும் பாருங்கள், குழம்பு அப்படி இருக்கும். என்ன தேடுறீங்க அதுக்குள்ள? தொடச்சிட்டு கொஞ்சம் ஒரு டிஷ்யூ வச்சு ஃபஸ்ட்டு ஒருக்கா தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் திருப்பி லைட்டாக ஈரத்துணியை வச்சு தொடப்பேன். அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருவேன். அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இன்னொருக்கா ஈர பண்ணி தொடச்சிக்கலாம். எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். அவங்க வந்து படம் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்கேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து மடமடன் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் மாடிக்கு போகும்போது காட்டுறேன். புஜித் என்ன பண்ணுது? தண்ணி பிடிச்சி விளாண்டுட்டுருக்கு புஜத்துக்கு. ஆமாம், மேலே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினச்சி ஒரு நாளைக்கு மனுஷன் 4-5 ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியது. இப்போ திருப்பி எங்கப்பா போறீரு? திருப்பி தண்ணி பிடிக்காம பாருங்க. போப்பா. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து வெந்நி வந்து ஒரு பானை வச்சுருவேன். வச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள், இடமே நீட்டாகிடுச்சா. இப்போ வந்து வெந்நி ஒரு பானை வச்சுட்டு சைடில் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு ஒரு க்ரீன் டீ எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடுவேன். மாடிக்கு போயிட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போவேன். அப்போ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வெந்நிலாம் வச்சாச்சு. இப்போ வந்து க்ரீன் டீ வந்து ரெடி பண்ணிவிட்டேன். க்ரீன் டீ போட்டு அப்படியே மாடிக்கு எட்டு போயிட்டு உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வருவேன். இப்படி தான் எனக்கு டெய்லி ஈவினிங் போகும். மோஸ்ட்லி வெளியே போகிற வேலை இல்லை அப்படின்னா வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்ப்போம். இப்படி தான் நடக்கும். என் ஹோம்ஒர்க் முடிக்கிற வரையும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிவிலாம் போட மாட்டோம். மிச்சப்படி அவ்வளோதான். ஆமாம், முடிச்சிட்டியா? ஸோ ஓகே, இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் இப்படி தான் போகும். நான் வந்து ஸ்பெஷலாக வெளியே போவேன் அப்படிலாம் கிடையாது. எப்போவாவது போவோம். போகிறப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.